லைக் நம்ம ஆளுங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. எடுத்தோடனே ஸ்டெப் 4, ஸ்டெப் 10, 20, 100க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய மித்து இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தால் போதும், ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டீம் இருந்தால் போதும், என்னன்னாலும் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு. இனி வரையுமே எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரையுமே நான் ₹1 கூட மார்க்கெட்டிங்கு செலவு பண்ணதில்லை. அதே மாதிரி நான் ஒரு நாள் கூட என்கிட்ட கிளைண்ட் இல்லைன்னு நான் உட்காந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஏஐ மிஷின்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக ஆனாலும் வேலை வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வளர்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலைன்னா அந்த விஷயம் வந்து அதாவது என்னென்னா, அந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தனியாக தான் வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கும். வணக்கம். நம்மளோட சேனலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான். அந்த எண்ணம் ஈடேறும் வகையில் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணி அவங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதன் மூலிமா நம்மளுடைய நேர்களாய உங்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும். அதன் மூலிமா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது உபயோகரமாக இருக்கும். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறது யாருன்னா, பொதுவாக நம்ம வந்து ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடுச்சு. நம்மளோட வாட்ச் ஒரு அனலாக் வாட்ச்லேருந்து ஸ்மார்ட் வாட்சாக மாறிடுச்சு. பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிஸ்னஸை ஸ்மார்ட் பிஸ்னஸாக மாற்றிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டான கிட்டிவாசல் அப்படின்ற நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் திரு பிரவீன் அவர்கள். அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கம் பிரவீன் சார். ஹாய். ஹலோ. சரி, இப்போது இந்த டெக்னாலஜிலாம் நீங்கள் வந்து நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. சிறு குறு நிறுவனங்களுக்கு இது உபயோகப்படுங்களா? ஏன்னா சிறு குறு நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபண்டிங் கையில் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பொருட்செலவை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது? அது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக. ஏன்னா இப்போது ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற ஃபண்டிங் ரொட்டேஷன், அதை ஃபினான்ஸாக ரொட்டேஷன் பண்ணுற டைமில் அவங்க வந்து இதுக்கான டைமும் மணியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கே நிறைய இடத்துல செல்ஃப் டவுட்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்காகவும் இனோவேஷன் ஐடியாஸ்க்காகவும் நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதுக்குமே ஃபண்டிங் இருக்குது? இதுக்குமே வந்து நிறைய ஃபண்டெல்லாம் இருக்குது. ஈவன் எம்எஸ்எம்இஸ் வந்து டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போதுக்கு அவங்களுக்கு வந்து சீட் ஃபண்டு தராங்க, கிராண்ட்டு தராங்க. கிராண்ட்டுன்றது வந்து என்னென்னா, நீங்கள் திரும்பி பே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஒரு 7 lakhs கிராண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் திரும்பி பே பண்ண தேவையில்ல. நீங்கள் சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த லெவலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ மைட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஃபண்ட் வரும். மொபைல் அப்ளிகேஷனு, சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நிதி பிரயாசம்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீம் இருக்குது. நிதி பிரயாஸ் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு நிறைய இனோவேஷன் ஐடியாஸ், லைக் இப்போ நீங்கள் ஒரு அக்ரிக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிராக்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் பில்ட் பண்ணுறீங்க. ஒரு டீ கடை இருக்குது, நார்மல் டீ கடை இருக்குது, நார்மல் டீ கடையோட ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சலூனுக்கு போயிருந்தேன். அவர் என்னென்னா, நான் வெளியில் இருக்கேன், ஆனால் கடையில் எவ்வளோ வாக்கின் ஆகுது, எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ காசு வந்து கரெக்டாக வாங்க மாட்டாங்க. இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து சம்டைம்ஸ் கமிஷன் அடிக்கதே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாரு. அதுக்கு வந்து அவரோட சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதில் ஒரு சென்சார் வச்சுருந்தான், எவ்வளோ பேர் வந்துட்டு போனாங்கன்ற கவுண்ட்டை வச்சுட்டு நம்ம டேலி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இனோவேஷனான ஐடியாஸ் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரியான இதுக்கெலாம் கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்கும். லைக் நிதி பிரயாஸ் இருக்குது, மைட்டி இருக்குது, பிரிக்ஸ் இருக்குது. எம்எஸ்எம்இலேயே வந்து கிராண்ட் இருக்குது, சீட் ஃபண்ட் இருக்குது, சப்சிட்ரியோட. ஈவன் உங்களது வில்லேஜில் இருந்ததுன்னா அதுக்கு சப்சிட்ரியோட ஃபண்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, ஸோ ஓகே எனக்கு ஃபண்டு கிடச்சிருச்சு, ஆனால் இதெல்லாம் எப்படி போய் பண்ணுறதுன்னு தெரியல, யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, ஐஐடி இருக்குது, லைக் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். எல்லா யூனிவர்சிட்டிலையுமே எல்லா இன்ஜினியரிங் காலேஜுமே இப்போ மோஸ்ட்லி இன்குபேஷன் செல்லுன்னு ஒன்று வந்துருச்சு. இன்குபேஷன் செல்லோட வேலையே என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி புது ஐடியாவோட ஒன்று பண்ணலாம், என் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெக் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அந்த இன்குபேஷன் செல்ஸை வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனிஸாக கூட டைப் பண்ணுவாங்க. சில இனோவேஷன்ஸ்க்கு வந்து லேபு தேவைப்படும். நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா லேப் வந்து லேக்ஸில் கேட்பாங்க, சம் லேப்லாம் க்ரோஸில் கேட்பாங்க. அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு லேப் கொடுப்பாங்க.
ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு ப்ரொஃபஸர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டு, இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் ஷேரிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேஷன், இன்சென்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அதில் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இதை சொல்கிறதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான பீப்புளுமே அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கான அவேர்னஸே இல்லாமல் அது நம்ம ஊரில் வந்து இதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்க தேடினாங்கன்னா கிடைக்கும். இன்கேஸ் அந்த மாதிரியான பீப்புளுக்கு இது இருந்ததுன்னா டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பண்ணுவோம். சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தவிர்த்து இதுக்கான ஃபண்டிங் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபண்டிங் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கிறது கிளைண்ட் ரீட்டென்ஷன். அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்ஸ் புதுசாக வருவாங்க. ஆனால் அந்த கிளைண்ட்டை நம்மக்கிட்டே தக்க வச்சுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது இல்லைங்களா? மார்க்கெட்டிங்லாம் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரும். பட் அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து திரும்ப திரும்ப பிஸ்னஸ் எடுக்கிறது அப்படின்றது பெரிய சேலஞ்சிங் டாஸ்காக இருக்குது இல்லைங்களா? அதுக்கு உங்களுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு உபயோகப்படும்? ஒரு நல்ல கொஸ்டின் தான். லைக் நம்ம ஆளுங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. எடுத்தோடனே ஸ்டெப் 10, 20, 100க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஊரில் வந்து அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ஊரில் ஒரு பெரிய மித்து இருக்குது. என்னென்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தால் போதும், ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டீம் இருந்தால் போதும், என்னன்னாலும் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு. அதை விட இன்னொரு ஒஸ்டான மித்து என்ன அப்படின்னா, எவ்வளோ மட்டமான ப்ராடக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டீம் இருந்தால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த 2 மித்து வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பெரிய ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், நீங்கள் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா, இந்த பொருளை ஒரு வாட்டி தான் ஒருத்தன் வாங்குவான், அதிகபட்சம் 2 வாட்டி வாங்குவான். ஆனால் உங்களோட சர்வீஸும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்கள் ஆர்கனைஸ்டாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா திரும்பி அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க. ஓகேங்களா? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதானே பண்ணுவோம். அவன்கிட்ட வாங்குவோம்பா, திருப்பி எதனா இது கேட்டானா அவன் வந்து வேலைலாம் காட்டுவான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், கதை கொடுப்பான். இந்த மாதிரி நிறைய நம்மளே சொல்லுவோம். நம்மளாக இருந்தாலும் அதான் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரீட்டைனபிலிட்டிக்கும் லாயல்ட்டிக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் ஈவன் இ-காமர்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம் போனீங்கனாலே ஒரு பொருள் கம்மியாக இருக்குன்னு வாங்கிடுவீங்க, ஆனால் ரிட்டர்ன் பாலிசியில் பிரச்சனை இருக்கும், அந்த பொருள் டேமேஜாக இருக்கும். ஸோ சர்வீஸோட குவாலிட்டி இல்லை, இந்த மாதிரியான நிறைய விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்கே சரி பண்ணுறோம், அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட சிஸ்டம் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? உங்கள் சிஸ்டம் வந்து எவ்வளோ ரெகுலைஸாக வச்சுருக்கீங்க, கண்டினியூஸாக எந்த அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணணும், அவனை கண்டினியூஸாக ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஈவன் அது ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும். ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்னா, நிறைய ஹியூமன் எரர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவீங்க, ஃபாலோ அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் மறந்துட்டோம் அப்படின்னு திரும்பி அந்த கிளைண்ட்டே கால் பண்ணி ஏமா இன்னும் பதில் சொல்லுன்னு கேட்பாரு. இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. இது எல்லாமே இதை டிஜிட்டலாக மாற்றும் போது, ஸ்மார்ட்டாக மாற்றும் போது இது எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடும். உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் டீமை வச்சு ஒரு பொருளை விற்றுட்டீங்க, அது ரிலேட்டடில் எந்த குவரி இருந்தாலும், எந்த சப்போர்ட் இருந்தாலும் இம்மிடியேட்டாக உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கிளைண்ட்டோ அந்த வெண்டாருக்கோ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அவன்கிட்ட போகலாம்பா, அவன் சரி பண்ணி கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும், இதுவாகும். அப்போ தான் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ரீட்டைன் ஆகிறதுக்கு வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக வச்சுருக்கணும், அது ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும். நம்ம மக்களோட பெரிய இது என்னென்னா, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு, அதாவது என்ன இருந்தாலும் மார்க்கெட் பண்ணால் காசு ரிட்டர்ன் வந்துடும் நினைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டெப் 1 அவங்களோட ஆர்கனைசேஷனை வந்து ப்ராப்பராக அந்த சிஸ்டம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் செலவே நீங்கள் குறைச்சிடலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னையே நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, இனி வரையுமே எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. இப்போ வரையுமே நான் ₹1 கூட மார்க்கெட்டிங்கு செலவு பண்ணதில்லை. அதே மாதிரி நான் ஒரு நாள் கூட என்கிட்ட கிளைண்ட் இல்லைன்னு நான் உட்காந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோட சிஸ்டம், என்னோட வே ஆஃப் அப்ரோச். ஏன்னா என்னோட கிளைண்ட்டை திரும்பி அவங்க ரெஃபர் பண்ணி கிளைண்ட்ஸை உள்ள கொண்டு வராங்க. அதுக்கு என்னென்னா, என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் கொடுக்குற சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா எம்எஸ்எம்இஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணுறதுல தவறுறாங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல யோசிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக மார்க்கெட்டிங்கில் போட்டுடலாம், உடனே ரிட்டர்ன் வரும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், மார்க்கெட்டிங் நம்மளுக்கு நிறைய பிஸ்னஸ் கொண்டு வரதுக்கான ஒரு டூல்ன்றதுனால அதில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட். அதை வந்து உங்களுக்கு கண்ணெதிர்க்கு இம்மிடியேட்டாக ஒரு ரிசல்ட்டாக தெரியுதுன்றதெல்லாம் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஆனால் இது நீங்கள் எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டிங் செலவு குறையும்,
இப்போ நீங்கள் 10 பொருள் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்களால் 100 பொருளை விற்க முடியும். ஓகேங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் ஆக முடியும். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆகட்டும், சின்ன நிறுவனங்களாகட்டும், இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு மேஜரான பாயிண்ட் இதுதான். நம்ம எல்லாரும் ஏன் எம்என்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எம்என்சியோட ஆர்கனைசேஷன் அது அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற விதம் தான் அது. ஸோ ஈவன் நம்மக்கிட்ட 2 எம்ப்ளாயி இருக்கட்டும், 1 எம்ப்ளாயி இருக்கட்டும், ஈவன் நீங்களாக கூட இருங்க, ஒன்றும் ஒரு ஃப்ரீலான்ஸராக கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த சிஸ்டம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் மேலே என்ன மாதிரியான ட்ரஸ்ட்டு கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதை நீங்கள் பண்ணாலே போதும், நிறைய கஸ்டமரை வந்து ரீட்டைன் பண்ணும். ஸோ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது இல்லைங்களா, ஒரு டாக் ஒன்று. அதாவது ஏஐ மிஷின்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக ஆனாலும் வேலை வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த மித்து வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 500-600 வருஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாரும் எழுதிட்டு இருந்தாங்க. டைப்ரைட்டர் வந்தவுடனே ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. ஒரு டைப்ரைட்டருக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போதும் அதே விஷயந்தான், டெலிஃபோன்ஸ் வரும்போது அதே விஷயந்தான் நடந்தது. நம்ம அதுக்கு முன்னாடி வரைஞ்சிட்டு இருந்தோம், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் டிஜிட்டலாக மாறும்போது அந்த பிரச்சனை இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு 500-600 வருஷமாக இருக்கிற ஒரு மித்து தான். அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வளர டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலைன்னா அந்த விஷயம் வந்து அதாவது என்னென்னா, அந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தனியாக தான் வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். உங்களோட வேலைக்கு ஏற்ற டூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கும்போது வந்து ஆப்வியஸாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் நடக்காது. ஓகேங்களா? ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக சில மிஷின்ஸையோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ எம்எல்ஏயோ நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கோமே. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய தியரி இருக்குது. அந்த தியரி படி என்னென்னா, ஒரு 10 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வரீங்க. அதனால் வந்து உங்கள் 10 எம்ப்ளாயி தேவைப்பட்ட இடத்துல இப்போ 6 எம்ப்ளாயி தான் தேவைப்படுறாங்கன்னு வச்சு. இப்போ என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட 10 ப்ராடக்ட் தான் அந்த டைமில் பண்ண முடியும். 10 எம்ப்ளாயி வச்சு 10 ப்ராடக்ட் தான் 10 நாளைக்கு பண்ண முடியும். நீங்கள் ஒரு மிஷினை கொண்டு வரீங்க, இப்போ 6 எம்ப்ளாயி தான் தேவைப்படுவாங்க. அதே 10 ப்ராடக்ட்டை உங்களால் பில் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு காசு கட் டவுன் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 10 ப்ராடக்ட்டை பில் பண்ணுறதுக்கு பதிலாக 25 ப்ராடக்ட்டை பில் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. 25 ப்ராடக்ட்டை பில் பண்ணும்போது என்னன்னா, 6 எம்ப்ளாயிஸ் பதில் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 15 எம்ப்ளாயை ஸ்கேல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ டெக்னாலஜி அடாப்ட் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவல் ட்ரூத்து. அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் பிஸ்னஸும் ஸ்கேல் ஆகும். ஸோ அதுதான் ட்ரூத். ஸோ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வருவாங்க. நிறைய பேருக்கு அந்த புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சில தயக்கங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? அந்த தயக்கத்தை ஓவர் கம் பண்ணி எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதுக்கான உங்களோட சின்ன அட்வைசஸ் என்ன? நிறைய பேருக்கு அந்த தயக்கம் இருக்குது. ஏன் இருக்குன்னு நிறைய வாட்டி எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய தயக்கமாக இல்லை பயமோ என்ன அப்படின்னா, வந்தால் பிஸ்னஸ் என்ன ஆகும், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், இஎம்ஐ கட்டணும், நான் ப்ளாப்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பேரியர்ஸ் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட கொஸ்டின் என்னென்னா, அவங்க வேலைக்கு போனாலுமே அதே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதே ப்ராப்ளம் இருக்குது. அப்போது வேலைக்கு போகும்போது அந்த பயம் இல்லாமல் அவங்க நிம்மதியாக இருக்கணும்ல. ஆனாலும் அவங்களுக்கு அந்த பயம், அடுத்த மாதம் திடீர்னு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன ஆகும், திடீர்னு வந்து போனஸ் போடலைன்னா என்ன ஆகும், ஹைக்கு கொடுக்கலாம் என்ன ஆகும், ஏன்னா எனக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, ஒரு நாள் சேலரி லேட்டாக வந்தால் என்ன ஆகும், இந்த மாதிரியான பயம் வந்து இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி அந்த பயம் இருக்குது, வேலை செய்யும் போதே அந்த பயம் இருக்குது. ஓகே, அதை விட்டுட்டு ஒரு வாட்டி ஜாலியாக ஃப்ரீயாக வந்து பார்த்துப்போம், எப்படி இருந்தாலும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யுது, இப்போ என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வருதோ அப்போ வந்து ஈஸியாக பண்ண முடியும். சரி, அங்கே போய் அவங்க வந்து இந்த பயத்தால் அங்கே போயிட்டு அவங்க நிம்மதியாக இல்லைல்ல, அங்கேயுமே அந்த பயங்கள் கண்டினியூ ஆகிட்டு தானே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பர்சனல் அட்வைஸ். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காமலே அந்த வெளியிலேருந்தே பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி வந்து உங்களோட ஃபாதரோட பிஸ்னஸ், கிராண்ட் ஃபாதரோட பிஸ்னஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரே ஒரு சிம்பிளான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து
நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் மிஸ் பண்ணுற ஒரு இடம் என்னன்னா பிளானிங்கில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஆனால் இந்த செகண்ட், அதாவது உங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்போ நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இப்போ இருக்கிற நியூ டூல்ஸ் நல்லா தெரியும், நியூ டெக்னாலஜிஸ் நல்லா தெரியும். அதை அடாப்ட் பண்ணி பண்ணும்போது ஃபார் பெட்டராக உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் தயங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தயங்காமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. சூப்பர். ஸோ பிஸ்னஸ் பற்றியும் நிறைய டெக்னாலஜிஸ் பற்றியும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கிட்டிவாசல் நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் திரு பிரவீன் அவர்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அறிவழகன், என்னோட நிறுவனத்தின் பேர் லீ இன்டெலிஜென்ஸ். நன்றி, வணக்கம்.